இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூலை மாதம் 18ஆம் தேதி தாயம் திரு அவை புனித ஃப்ரெடரிக் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இந்த புனிதரானவர் பிறந்தது நெதர்லாந்து தேசத்தில் ஒரு அரச குடும்பத்தில், வாழ்ந்தது திருச்சபையுடைய வரலாற்றில் 9ஆவது நூற்றாண்டில். அன்புமிக்கவர்களே, காது கேளாதவருடைய பாதுகாவலராக இவர் அறியப்படுகிறார். அரச குடும்பத்தில் பிறந்தாலும் சுகபோக வாழ்வை முற்றிலுமாக துறந்துவிட்டு இவர் குருவாக ஆவதற்காக பயிற்சி பெற்று குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு தன்னுடைய குடும்பத்தினருடைய சொல்லிற்கு ஏற்றவாறு பாகான் இனத்து மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பகுதியில் இயேசுவை அறிவிக்க சென்றார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, பணக்கார அரச குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தாழ்ச்சியோடும் எளிமையோடும் வாழ்ந்தார். சென்ற இடங்களிலெல்லாம் இயேசுவை மட்டும் இவர் அறிவித்தார் என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். பல நேரங்களில் தன்னுடைய பரிந்துரை ஜெபத்தால் பல அற்புதங்களையும் செய்தார் என்று இவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லுகிறது. அன்புமிக்கவர்களே, இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் அவருடைய அரசி ஒழுக்கக்கேடான ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காரணத்தினால், அவருடைய அந்த வாழ்வை சுட்டி காண்பித்து திருத்த முயன்ற ஒரு காரணத்தினால் அரசினுடைய வேலையாட்கள் மூலமாக இவர் திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருந்த பொழுது குத்தி கொலை செய்யப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, நேர்மைக்கு சான்று பகர்ந்து உண்மைக்கு சான்று பகர்ந்து எளிமையோடும் தாழ்ச்சியோடும் புனிதத்தோடும் வாழ்ந்த இந்த புனித ஃப்ரெடரிக்கை போல நாமும் ஏழ்மையிலும் தாட்சியிலும் புனிதத்திலும் வாழ்ந்திட, எல்லா சூழ்நிலையிலும் உண்மைக்கு சான்று பகிர்ந்திட இவருடைய பரிந்துரையை இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற நற்செய்தி வாசகத்தில் பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வது என்பதை பற்றின ஒரு அழகான வாழ்க்கை பாடத்தை இன்றைக்கு நமது ஆண்டவர் எடுத்து தருகிறார், கற்றுத்தருகிறார் நமக்காக. இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொல்லவும் பழிவாங்கவும் தேடிக்கொண்டிருந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் மத்தியிலிருந்து இயேசு மெதுவாக நழுவி சென்றார் என்றும், அவர் சென்ற இடங்களிலெல்லாம் நோய்களை குணப்படுத்தினார், பேய்களை ஓட்டினார், நற்செய்தியை அறிவித்தார் என்று தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிறது. அன்புமிக்கவர்களே, இயேசு இன்றைக்கு அவமானப்படுத்தப்படுகிறார். இயேசு இன்றைக்கு தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறார். இயேசுவை இன்றைக்கு கொல்லுவதற்காக சூழ்ச்சி செய்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்களோ நானோ இருந்தால் என்ன செய்வோம் என்பது தான் அடிப்படையான ஒரு கேள்வி. இன்றைக்கு நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் அல்லது சோதனைகள் வேதனைகள் வருகிற நேரத்தில் உடனடியாக அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறோம். இன்றைக்கு மனோதத்துவ நிபுணர்கள் சொல்லுகிறார்கள், நம்ம பார்க்குற 10 பேரில் 8 பேருக்கு மன அழுத்தம் இருக்கிறது, ஸ்ட்ரெஸ் அல்லது டிப்ரெஷன் என்று சொல்லுகிறார்கள். இதற்கு காரணம் மனித வாழ்க்கையில் அன்றாடம் நம் பிரச்சனைகளையும் சவால்களையும் இன்றைக்கு சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம். பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்வு இல்லை, சவால்கள் இல்லாத ஒரு வாழ்வு இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் தான் இன்றைக்கு நாம் முடிவெடுக்க தெரியாமல் நிறைவான அல்லது பாசிட்டிவ் என்று சொல்லப்படுகிற நேர்மறையான முடிவுகளை எடுக்க தெரியாமல் எதிர்மறையான நெகட்டிவ் முடிவுகளை எடுத்து இன்றைக்கு நாமும் மன அழுத்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றி இருப்பவர்களையும் மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்புமிக்கவர்களே, இயேசுவுக்கு இன்றைக்கு ஒரு பிரச்சனை, ஒரு சவால். அவரை வெறுக்கிறார்கள், அவரை கொல்ல வழி தேடுகிறார்கள், அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள். ஆனால் தந்தையாகிய கடவுள் அவருக்கு கொடுத்து அனுப்பிய அந்த பணியை நிறைவேற்ற வண்ணமாக, என்னை தூற்றுவார் தூற்றட்டும், என்னை பற்றி போற்றுவார் போற்றட்டும், என்னுடைய கடன், அதாவது என்னுடைய கடமை என்பது பணி செய்து கிடப்பதே என்கிற அந்த வள்ளலாரினுடைய கூற்றிற்கு இணங்க நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இறை திருவுளத்தை நிறைவேற்ற தனக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்யப்பட்டாலும் அவற்றை ஒதுக்கி வைத்துவிட்டு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சென்ற இடங்களிலெல்லாம் நன்மையை மட்டுமே இன்றைக்கு செய்து கொண்டு செல்கிறார். அதாவது பழைய ஏற்பாட்டில் இவரை பற்றி கூறியிருக்கிற இறை வாக்கு நிறைவேறும்படியாக அவர் இப்படி செய்தார் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினர் எசாயா இவரை பற்றி கூறியிருக்கிற பொழுது, இதோ என்னுடைய ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என்னுடைய நெஞ்சம் பூரிப்பு அடைகிறது, இவருள் என் ஆவி தங்குபடி செய்தேன், இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார், இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், இவர் கூக்குரலிட மாட்டார், தன்னுடைய குரலை தெருவுக்கு எழுப்ப மாட்டார், நீதியை வெற்றி பெற செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார், எல்லா மக்களினங்களும் இவரில் நம்பிக்கை கொள்வார்கள். அப்படி என்று எசாயா இறைவாக்கினர் முன்னறிவித்ததை நிறைவேற்றும் வகையில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்களுக்கு வெறுப்பை காண்பிக்காமல் சென்ற இடங்களெல்லாம் நன்மை செய்து கொண்டு செல்கிறார்.
2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக வேலூரில் இருக்கிற தொன்போஸ்கோ மாணவர் இல்லத்தில் பொருளாளராக நான் பணி செய்தேன். அப்பொழுது ஒரு நாள் அங்கிருந்து அன்னை தெரசா சகோதரிகளுடைய அந்த இல்லத்திற்கு சென்று அங்கே மனநலம் பாதிக்கப்பட்டிருந்த அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் உதவி செய்யலாம் அப்படி என்று நானும் இல்லத்திலிருந்து இன்னொரு தந்தையும் அந்த அருட்சகோதரிகளுடைய இல்லத்திற்கு சென்றோம். அப்பொழுது நாங்கள் சென்ற பொழுது ஒரு அருட்சகோதரி அங்கிருந்த ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைக்கு உணவு அவர் ஊட்டி கொண்டிருந்தார். நாங்கள் உள்ளே சென்ற உடனேயே அந்த அருட்சகோதரி வாங்க ஃபாதர் உள்ள அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அந்த குழந்தை இடத்துல சென்றோம். அந்த குழந்தைக்கு அவர் 2 வாய் ஊட்டினார். அந்த குழந்தையும் மகிழ்ச்சியாக உண்டது. 3வது வாய் ஊட்டுகிற நேரத்தில் அந்த குழந்தை காரி அந்த அருட்சகோதரியுடைய முகத்தில் உமிழ்கிறது. வாயில் சோத்தோட காய்கறிகளோட அந்த அருட்சகோதரி முகத்தில் காரி உமிழ்கிறது. உடனே அந்த சிஸ்டர் போதுன்னா சொல்ல வேண்டியதானே, சரி 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 இனிமேட்டு நான் கொடுக்கல அப்படி என்று அந்த குழந்தையினுடைய முகத்தை துடைத்து விட்டு பிறகு தன்னுடைய முகத்தை அழகாக துடைத்து கொண்டு சரி வாங்க ஃபாதர் அடுத்த குழந்தைகிட்ட போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அன்புமிக்கவர்களே, இதை பார்த்த எனக்கு ஒரு நிமிடம் பதைக்கிறது. இந்த இடத்துல நான் இருந்திருந்தா இந்த குழந்தை ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தை, தான் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் செய்கிறது என்று உணராமலேயே அந்த குழந்தையை நான் திட்டியிருப்பேன். அல்லது மனதளவில் இதெல்லாம் என்ன பிள்ளை அப்படின்னு நான் நினச்சிருப்பேன். ஆனால் அந்த அருட்சகோதரி எதுவுமே நடக்காத மாதிரி அடுத்த இடத்திற்கு சென்றார். என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான ஒரு பாடம், நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பற்றி விமர்சனம் செய்பவர்கள், நாம் நன்மையை செய்தாலும் நமக்கு எதிராக தீமையை மட்டும் செய்பவர்கள், நம்மை பற்றி தவறாக விமர்சனம் செய்பவர்கள், இப்படி பலர் எதிர்மறையாக நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் இயேசுவை போல விமர்சனங்களை புறந்தள்ளி சென்ற இடங்களெல்லாம் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற நன்மையை மட்டுமே பேசி நன்மையை மட்டுமே செய்து வாழ்ந்திட இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.